இந்த வீடியோ வந்து காஃபி லவர்ஸ்க்கு, அதாவது ரொம்ப காஃபி பிடிச்சி குடிக்கிறவாளுக்கு, நிறைய காஃபி குடிக்கிறவாங்கிறது வந்து அது இல்லை, நன்னா பிடிச்சி என்ஜாய் பண்ணி மார்னிங் ஒரு கப் ஆஃப் காஃபி குடிக்கிறவாளுக்கு 3 டைப் ஆஃப் காஃபி, 3 டைப் ஆஃப் ஃபில்டர், ஃப்ரெஞ்ச் ப்ரெஸ், ட்ரெடிஷ்னல் சவுத் இந்தியன் ஃபில்டர், மொக்கா பாட் அண்ட் பால் ரெடியாக இருக்குது. இப்போ வந்து கெட்டில்லேருந்து சுட சுட தண்ணி ஃப்ரெஞ்ச் ப்ரெஸ்ஸில், அப்புறம் நம்ம ட்ரெடிஷ்னல் சவுத் இந்தியன் மொக்கா பாட்டில் இதில் விட்டுருக்கு தண்ணி. ஸோ இதை மூடி இது வந்து இதில் வைக்கணும், அடுப்பில் வைக்கணும். பால் சூடாக இருக்கு. ஃப்ரெஞ்ச் ப்ரெஸ்க்கு வந்து அன்னைக்கு காமிச்சா மாதிரி இதை இன்சர்ட் பண்ணணும். ஸோ ஒரு 2-3 மினிட்ஸ். இது வந்து முன்னே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தது, தட்டி விட்டால் தான் கொஞ்சம் இறங்கும். ஸோ இது 2 மினிட்ஸ் ஆனதும் அதுக்குள்ளே மொக்கா பாட்டும் ரெடியாக இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காஃபீஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபில்டர்ஸ் ஏன் என்ஜாய் பண்ணுவேன்னா, எனக்கு காஃபின்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வந்து ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் கலர் ஆஃப் த காஃபி வந்து ரொம்ப முக்கியமாக தோணும் எனக்கு. பால் ரெடியாக இருக்கு. இப்போ ஃப்ரெஞ்ச் ப்ரெஸ் காஃபி. பால் நல்ல சூடா இருக்கு. இந்த ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா கரெக்ட் கலர், கரெக்ட் டெக்ஸ்டர். இது வந்து இன்னும் இறங்கலை. இது கொஞ்சம் மெதுவாக தான் இறங்கும். ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நம்ம ட்ரெடிஷ்னல் சவுத் இந்தியன் ஃபில்டர் காஃபி ஃபில்டரில் என்னன்னா, அது இறங்கிறதுக்குள்ளே கொஞ்சம் டிகாக்ஷன் ஆறி போயிடும். இதில் வந்து மொக்கா பாட்லேயும் ஃப்ரெஞ்ச் ப்ரெஸ்லேயும் சுட சுட டிகாக்ஷன் இருக்கும். ஃபுல் எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் ஸ்ட்ரென்த் வரும். இதை பற்றி நீங்களே கூகுளில் போட்டு ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. என்ஜாய் த காஃபி, என்ஜாய் யுவர் காஃபி டே.